ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு த கையல் புள்ளி நம்ம யூடியூப் சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன காட்ட போகிறேன் அப்படின்னா, நான் மொத்தமே ஒரு 20 வகையான கப்பி மீன் தான் வச்சுருக்கிறேன். அது என்னென்ன மீன்லான்னு ஒன்று காட்டுறதுக்காக தான் இந்த ஒரு மினி கப்பி ஃபார்ம் டூர்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் இது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது என்ன அப்படின்னா, அல்பினோ ஃபுல் ரெட்டில் நார்மல் வெரைட்டி. அல்பினோ ஃபுல் ரெட்டு ஃப்ளவர் டோஸு நார்மல் இருக்குது. இது வந்து அல்பினோ ஃபுல் ரெட்டு இல்லை நார்மல் வெரைட்டி. அதான் நீங்கள் பார்க்குறீங்க. இது என்கிட்ட நான் நிறைய வச்சுருந்தேன். இப்போ நிறைய இறந்து போச்சு. இப்போ மொத்தமே ஒரு 4 பேர் தான் இருக்குது. 4 பேரில் ஏதோ ஒன்று குட்டி விட்ருக்கு. அந்த குட்டிலையும் சில இது தின்ட்டு நான் எடுக்க மாட்டேன். தனியாக எடுத்து செப்பரேட் பண்ணி போட மாட்டேன். அதில் டேங்கில் அப்படியே விட்டுருவேன். அதில் இப்போ ஏதோ 2 தான் கிடக்குது. இனி இதையே காப்பாற்றணும். அந்த பேரண்ட் ஃபிஷ்ஷை மாற்றிட்டு இதை காப்பாற்றணும். அடுத்தல இது வந்து அல்பினோ ஃபுல் ரெட்டில் வந்து ஃப்ளவர் டோஸ். அப்போலாம் சொன்ன பார்த்தீங்களா, அது வந்து நார்மல் வெரைட்டி, இது வந்து ஃப்ளவர் டோஸ். இது என்கிட்ட ஒரு 20 பேரே இருக்குது. நீங்கள் பார்த்தனால தெரியும். அந்த வாலும் மேலே வந்து ரெக்கை மாதிரி இருக்குதான் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்கள் பார்த்தாலே தெரியும். இதுவுமே போடுற குட்டிலாம் பிடிச்சிரும். நான் லாஸ்ட் டைம் கொஞ்சம் போல் ஒரு 10 குட்டி எடுத்து செப்பரேட் பண்ணி விட்டு அதுதான் இப்போ கொஞ்சம் பெருசாகி வந்து இருக்குது. அடுத்தல இது வந்து சில்லி மொசைக் ட்ராகன். இதுவுமே நம்மளோட நல்ல பார்க்க அழகாக இருக்கும். நீங்கள் பார்த்தாலே தெரியும். சிலது வந்து நல்ல ப்ளூ கலரில் இருக்கும். சிலது வந்து உங்களுக்கு வால் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தீ கலரில், அந்த தீ பிடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கலரில் ஒரு ப்ளூவும் அந்த கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு வித்தியாசமாக இருக்கும். அது இது என்கிட்ட ரொம்ப நல்லா ஆக்டிவாக இருக்கும். இது அடுத்தல பார்த்திங்கன்னா, இது வந்து பிளாட்டினம் டம்போயர். டம்போயர்லையுமே 2 மிக்சிங் கிடக்குது. ஒன்று டம்போயரும் கிடக்குது, கொஞ்சம் இன்னொன்று வந்து கொஞ்சம் நார்மலாகவும் இருக்கும். இது வந்து பிளாட்டினம் டம்போயர். ஆனால் இது நல்லா ஆக்டிவாக இருக்கும். நம்ம இறை போடுறோம்னு நினச்சிட்டு பக்கத்தில் வருது. நான் இப்போ இறை போடல, உங்களுக்கு காட்டுறதுக்காக இதை இப்போ காட்டுறேன். நீங்கள் அந்த பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த டம்போயர். இதில் நம்மகிட்ட நிறைய பேர் இருக்குது பிளாட்டினம் டம்போயரில். நான் அடுத்தல இது பார்த்திங்கன்னா, இப்போ தான் புதுசாக வாங்கி போட்டிருக்கேன். ஏஞ்சல் ஃபிஷ்ஷு சின்ன ஒரு 10 பேர் வாங்கி போட்டிருக்கேன். சரி, ஏஞ்சல் ஃபிஷ் வளர்த்து பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஆசைக்காக வாங்கி போட்டிருக்கேன். வாங்கிட்டு வந்து 2 நாள் தான் ஆகுது. அதுவும் பரவாயில்ல, நல்லா ஆக்டிவாக தான் இருக்குது. இது வந்து அல்பினோ வந்து அல்பினோ கோல்டு. இது இப்போ தான் வாங்கி 2 மந்த் தான் ஆகுது, 2 மாதம் தான் ஆகுது. அதுவும் குட்டி விட்டுருக்குது. இது வந்து ஜெட் பிளாக்கும் முன்னால் வந்து குட்டியெல்லாம் சாப்பிடாம தான் இருந்தது. இப்போ இடையில நிறைய குட்டி சாப்பிட்டுட்டு அப்புறம் நான் கண்டுக்கவே இல்லை, அப்படி போட்டுட்டேன். போட்டது அது சாப்பிட்டது போக மீதி குட்டியெல்லாம் மிச்சம் இருக்க குட்டி தான் இப்போ பெருசாக இருக்குது. இந்த பேரும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. இது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து ஜெட் பிளாக். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அடுத்தல இது வந்து அல்பினோ வெரைட்டி தான். இது அல்பினோ வெரைட்டின்னு சில்வர் இயர். அந்த காது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சில்வர் கலரில் இருக்கும். இது வந்து கோரல் ரெட் ரோஸோட குட்டிங்க தான் இது. அது தனியாக போட்டிருக்கேன், கோரல் ரெட் ரோஸ் குட்டிங்க. இது வந்து மொசைக். இது அன்றைக்கி புதுசாக வாங்கிட்டு வந்தேன். எனக்கே இந்த கப்பி பீஸை ஏதோ பேர் சொன்னாங்க, எனக்கே மறந்து போச்சு. ஆமாம், இதுதான் அதோட பேரண்ட் பீஸ். இந்த கோரல் சொன்னோம்ல, கோரல் ரெட்லேஸ், அதோட பேரண்ட் இதுதான். அதுலேயுமே இப்போ குட்டி நிறையா கிடக்கு. இப்போ கொஞ்சம் குட்டி விட்டுருக்கு. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், சின்ன சின்ன குட்டியாக இருக்குது. எல்லாமே முதல்ல குட்டி சாப்பிட்டது தான். இதுவுமே அது போடுறது குட்டி சாப்பிட்றோம். இப்போ தான் என்னமோ விட்டு வச்சுருக்குது.
பார்க்க நல்லா அழகாக இருக்கும். இந்த சின்ன குட்டிங்க வந்து பார்க்கறதுக்கு எப்பவுமே ரொம்ப அழகாக தான் இருக்கும். அடுத்தால இது வந்து என்ன அப்படின்னா சீத்துரை கொய். நீங்கள் பழைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. சீத்துரை கொய் இது. இதுவுமே குட்டி எல்லாமே இருக்குது. இதுலேயுமே குட்டி எல்லாமே இப்போம்லாம் செப்பரேட் பண்ணவே மாட்டாங்க. எல்லாமே சேர்ந்தாப்புல அதுவே தான் இருக்கும். இப்போ செப்பரேட்டிங் எதுவுமே கிடையாது. எல்லாமே குட்டி பேரண்ட் எல்லாமே முன்னாடியாகவே போட்டிருப்பேன். இதுதான் ப்ரோ. இதுதான் இப்போ என்கிட்ட உள்ள ஃபிஷ்ஷு, மொத்தம் இருக்க ஃபிஷ்ஷு. இன்னும் நிறைய இருக்குது. உங்களுக்கு அடுத்த வர வீடியோவில் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு காட்டுறேன். எனக்கு மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.